ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறேன். அதனால் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சிக்கன் குழம்பு தான், ரைஸுக்கும் சிக்கன் குழம்பு தான். அதோடு இன்றைக்கி பசங்களுக்கு வேறு ஸ்கூல் இல்லை. இன்றைக்கி இங்கே போலிங் நடக்குது. அவங்க ஸ்கூலில் வச்சு நடக்கிறதுனால அவங்களுக்கு இன்றைக்கி லீவு. ஸோ அதனால் ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இன்றைக்கி லஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் சிம்பிளாகவே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். சிக்கன் குழம்புக்கு நான் சிக்கன் கட் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாமே வச்சாச்சு. இப்போ வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். இனி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் இஞ்சி பூண்டு எல்லாமே கட் பண்ணிட்டேன். கூடவே பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சாச்சு. இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் பண்ணிவிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி குக்கரில் வைக்கல, ஜஸ்ட் கடாயில் தான் வைக்க போகிறேன். இங்கே ஆயில் சூடானதும் பெருஞ்சீரகம், அப்புறம் ட்ரை சில்லிக்கு பதிலாக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கிறேன். அப்புறம் கூடவே கருவேப்பிலையும் போட்டிருக்கிறேன். இனி நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். நார்மலாக எல்லா குழம்புக்கும் பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான். வெங்காயம், தக்காளி வதக்கிட்டு அப்புறம் நம்ம போடுற அதே ஸ்பைசஸ் தான் எல்லாமே போட்டு அப்படி குழம்பு பண்ண வேண்டியதான். இனி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இனி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுவும் வதங்கினதும் ஸ்பைசஸ் எல்லாம் போடலாம். இங்கே கரம் மசாலா, சில்லி பவுடர், அப்புறமா கொஞ்சமாக மல்லிப்பொடியும் போட்டுக்கிறேன். ஸ்பைசஸ் எல்லாமும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா கழுவி வச்சுருக்க சிக்கனும் போட்டாச்சு. இனி சிக்கனையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே இந்த மசாலா கூட வதக்கி விட்டுட்டு அப்புறமா அப்படியே வேக விட்டுற வேண்டியதுதான். நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விடுவேன். எப்போவுமே எல்லா குழம்புலையுமே கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விடுவேன். அது மாதிரி தான் இதுக்கும். தேங்காய் அரைக்கிறப்போ தேங்காய் கூட பெப்பர், அப்புறமா கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அப்புறம் பொட்டுக்கடலை இவ்வளவும் போட்டிருப்பேன். அதுவும் நல்லா அரைச்சிட்டு இது கூடவே விட்டு குழம்பு கொதிக்க வச்சிட வேண்டியது தான். இப்போ இது இனி கொஞ்சம் நேரம் வேகட்டும். இங்கே இனி சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறேன். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சிக்கனில் மசாலா எல்லாமே போட்டு வச்சுட்டேன். சில்லி பவுடர், அப்புறமா கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே போட்டு அதுவும் வச்சுருக்கிறேன். ஸோ அதுவும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டோன்னா சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடும். இங்கே சிக்கன் குழம்பு ஆல்ரெடி ரெடி ஆகிட்டுருக்குது. சிக்கன் ஃப்ரைக்கு கொஞ்சம் ஆயில், அப்புறமா கொஞ்சம் பட்டரும் போட்டிருக்கிறேன். சிக்கனையும் நல்லா ஆயில் அண்ட் பட்டர் கூட நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இங்கே சிக்கன் குழம்புக்கு தேங்காய் அரைக்க போகிறேன். ஸோ அதான் தேங்காய் கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வாட்டி வாங்கின தேங்காய் திருவுற மாதிரி இல்லை, உடைக்கிறப்போ அது தனியாக வந்துடுச்சு. ஸோ அதை கட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, அதை கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இனி தேங்காய் கூட அஸ்யூஷுவல் பெருஞ்சீரகம், அப்புறமா கொஞ்சம் பொட்டுக்கடலை, அப்புறம் பெப்பர், முழு பெப்பர் அதுதான் போட்டு அரைச்சிட்டோன்னா தேங்காயும் ரெடி ஆயிரும். அதுவும் குழம்புல போட்டு கொதிக்க வச்சிடலாம்.
இங்கே ஃப்ரையும் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, குழம்புமே ரெடி ஆகிடுச்சு, நல்லாவே கொதிச்சிச்சு, சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இனி தேங்காயும் அரைச்சி விட்டுட்டு அதுவும் கொதிக்க வச்சிட்டோன்னா சிக்கன் குழம்பு ரெடி. அங்கே சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக சிக்கன் ஃப்ரையை தொக்கு மாதிரி பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தொக்கு மீன்ஸ் அதை கட் பண்ணி அந்த கொத்தி கொத்தி போடுற மாதிரி. ஆனால் இப்போ டைம் இல்லை, ஸோ அதனால் அப்படியே ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேன். தேங்காயும் அரைச்சி விட்டாச்சு. இனி அதுவும் நல்லா கொதிச்சு வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் பண்ண போகிறேன். ஃப்ரையும் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு, அதுவும் எடுத்து வச்சுட்டு இனி தோசை சுட வேண்டியது தான். ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இனி அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே தோசையும் சுட்டுட்டோன்னா எல்லாம் முடிஞ்சுது. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, குழம்பும் ரெடி ஆகிட்டே இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். இனி தோசை மட்டும்தான், அதுவும் பண்ணியாச்சுன்னா இன்றைக்குள்ள குக்கிங் முடிஞ்சுது. இன்றைக்கி ஆக்சுவலாக சிக்கன் குழம்பு சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுனால நைட்டுக்கு பரோட்டா தான் வேணுன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நைட்டு நாங்கள் கொத்து பரோட்டா மாதிரி பண்ணோம். ஃப்ரோசன் பரோட்டா வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு அது பரோட்டா பண்ணிவிட்டு அப்படியே இந்த குழம்பு மிச்சம் இருந்த குழம்பு மிச்சம் இருந்த ஃப்ரை எல்லாமே போட்டு எக்கு போட்டு அப்படியே சிக்கன் கொத்து பரோட்டா பண்ணிட்டோம். சூப்பராக இருந்துச்சு, ஆக்சுவலாக செம்மையாக இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ மிச்சம் இருக்கிறதெல்லாம் போட்டு பண்ணுறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. இனி அதுவும் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு பேக் பண்ண வேண்டியதான் லஞ்சு. இங்கே தோசை மட்டும்தான் ரெடி ஆகணும், அதுவும் ரெடி ஆகிட்டே இருக்குது. லஞ்ச் எல்லாமே முடிச்சிட்டேன், ஸோ அதனால் அப்படியே பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு லஞ்சுக்கு ரைஸு, அப்புறம் சிக்கன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு, கூடவே கேரட், அப்புறமா கேஷ்யூ வச்சுருந்தேன், அப்புறம் கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் வச்சுருந்தேன். அப்படி எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்கேன்.
அப்படியே எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. பசங்களுக்கு வேறு லீவு. ஸோ அதனால் நாங்களும் அப்படியே வீட்டில் ஜாலியாக போச்சுது. அவங்களும் ஆஃபீஸ் போய்ட்டு வந்ததுக்கு பிறகு நாங்களும் ஓட்டு போட போனோம். போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு பசங்களும் வீட்டில் இருந்தனால இன்றைக்கி நைட்டுக்கு வந்து கொத்து பரோட்டா பண்ணோம். செமையாக இருந்துச்சு, நல்லா வந்துச்சு. ஃப்ரோசன் பரோட்டா வச்சு தான், பட் பேலன்ஸ் அந்த எல்லா குழம்பு எல்லாமே போட்டு கொத்து பரோட்டா பண்ணி சாப்பிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு இன்றைக்கி டேயும், பசங்க கூட ஜாலியாக போச்சுது. ஓகே, நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.